இதுதான் ஸ்பியர் லாஸ் வேகஸோட கனவு ப்ராஜெக்ட். என்னதான் அதோட எக்ஸ்டீரியர் பார்க்கறதுக்கு பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தாலும் இதுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சோ வாங்க க்ளோஸா அப்படி அதுல என்னதான் இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். லாஸ் வேகஸ் சிட்டியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சிட்டியோட ஆர்கிடெக்சர் உலகம் ஃபுல்லா ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இங்க தான் பயங்கர ஃபேமஸான ரிசார்ட்ஸ், கேசினோஸ் மாதிரி ஐகானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அமைஞ்சிருக்கு. வெனிஷியன்ல ஆரம்பிச்சு பலாஜில இருந்து எம்ஜிஎம் கிராண்ட் வரைக்கும் லாஸ் வேகஸ்ல கண்ணை கவர்ற மாதிரி எல்லாத்தையுமே பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க. சோ இந்த ஸ்பியரை கட்டுறதுமே லாஸ் வேகஸோட அவங்களோட கனவு ப்ராஜெக்ட் ட்ரீமா ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. கண்டிப்பா இது ஒரு யூனிக்கான ஸ்கைலைனை லாஸ் வேகஸ்க்கு கொடுக்கும். ஆனா ஸ்பியர் அப்படின்னா என்ன, எதுக்காக இது கட்டுறாங்க? ஸ்பியர் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது, ஒரு மியூசிக் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஹால். இந்த ப்ராஜெக்ட் 100 மீட்டருக்கும் உயரமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 150 மீட்டருக்கும் அகலமா டயாமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை வாங்கியிருக்கு. அதாவது உலகத்துல இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. இந்த அவார்டை ப்ரீவியஸா யார் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸ்வீடன்ல இருந்த அவிசி அரினான்னு சொல்லப்படுற இந்த மேனேஜ்மெண்ட் தான் வச்சிருந்தாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஸ்பியரை அவ்வளவு சீப்பான பிரைஸ்ல கட்டி முடிச்சிட முடியாது. அமெரிக்க மதிப்புப்படி இந்த ப்ராஜெக்ட் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட $2.3 பில்லியன் செலவாயிருக்கு. லாஸ் வேகஸோட ஹிஸ்டரியிலேயே இவ்வளவு எக்ஸ்பென்சிவா அதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹாலுக்கு கட்டப்பட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னதான் இது பிரம்மாண்டமா ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கலா இருந்தாலும் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளவு ஈஸியா இருந்ததே கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய எக்கச்சக்கமான இன்ஜினியரிங்கும் காம்ப்ளிகேட்டடான மேக்ஸும் தேவைப்பட்டுச்சு. யாரும் ஒரி பண்ணாதீங்க, நாம அதோட டீடைல்ஸ்ல போக போறது கிடையாது. ஏன்னா இந்த ஸ்பியரை உருவாக்குனவங்க அதோட ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வெப்சைட்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உலகத்திலேயே இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதை கட்டுறதுக்கு நிறைய ஸ்பெஷலைஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால பயங்கர ஹெவியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரேன்ஸை பெல்ஜியம் இருந்து லாஸ் வேகஸ்க்கு இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏன்னா இதனால தான் பயங்கர ஹெவியான மெட்டீரியலை தூக்க முடியும். அவங்க கொண்டு வந்த அந்த கிரேனை அசம்பிள் பண்றதுக்கே இன்னொரு கிரேனை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கிரேனை அசம்பிள் பண்ற ப்ராசஸே 2 வாரத்துக்கும் மேல எடுத்துச்சு. அதை அசம்பிள் பண்றதுக்கு ஸ்பெஷலா கம்ப்ரசிவ் ஸ்டீல் தேவைப்பட்டுச்சு. சோ கிரேனோட உதவியால ஸ்பியரோட டாப் மோஸ்ட் ஸ்ட்ரக்சரை, அதாவது ஸ்கெலிட்டன் ஷேப்பை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்கெலிட்டன் ஷேப்போட வெயிட் மட்டுமே 2 போயிங் 757 ஏர்பிளேனோட வெயிட் இருக்கும். கண்டிப்பா அந்த கிரேனோட உதவி இல்லனா இந்த ப்ராஜெக்டை கட்டி முடிச்சிருக்கவே முடியாது. இந்த ஸ்பியர்ல ஒரே நேரத்துல 18,000 பேர் உட்கார்ந்து ஷோவை என்ஜாய் பண்ண முடியும். கான்சர்ட்ஸ் மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய ப்ராடக்ட் லான்ச்சஸ், ஸ்போர்ட்ஸ் மாதிரியான மத்த ஈவென்ட்ஸும் கண்டக்ட் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் உருவாக்குனவங்க இதே மாதிரியே இன்னொரு 4 ப்ராஜெக்ட்டை லண்டன்ல, துபாய் மாதிரியான இடத்துல கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ நிறைய பேர் ஒரு क्वेश्चन கேட்பீங்க, எதுக்காக இந்த ஸ்பியரை கட்டணும்? வெல், இதோட ஆன்சர் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. ஏன்னா இது லாஸ் வேகஸ். அது மட்டும் இல்லாம இது அவங்களால முடியும். இந்த பில்டிங்கோட வெளியில எந்த பில்டிங்லயும் இல்லாத மாதிரி ஒரு சிறப்பு அம்சம் அமைஞ்சிருக்கு. இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சரை எவ்வளவு லாங்ல இருந்து பார்த்தாலும் கிளியரா விசிபிளா இருக்கும். ஜூலை 4ஆம் தேதி 2023 வருஷம் லாஸ் வேகஸோட டூரிஸ்ட் அண்ட் சுத்தி இருக்கிற மக்கள் இந்த ஸ்பியரை லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த ஸ்பியர்ல 1.2 மில்லியன் இண்டிவிஜுவல் எல்இடிஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங் ரொம்ப கலர்ஃபுல்லா லைட்டை எமிட் பண்றதுனால இந்த ஸ்பியரை பத்தியான விஷயம் மொத்த இன்டர்நெட்லயும் தீ வேகத்துல பரவ ஆரம்பிச்சது. இதோட ஏரியா மட்டுமே கிட்டத்தட்ட 56,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிருக்கிற ஸ்கிரீன் உலகத்தோட லார்ஜஸ்ட் ஸ்கிரீன் மட்டும் கிடையாது, உலகத்தோட லார்ஜஸ்ட் வீடியோ கேப்பபிள் ஸ்கிரீனும் கூட. அதாவது இந்த டிஸ்பிளே எவ்வளவு பெருசு அப்படின்னா நீங்க பாக்குற ஒரு சாதாரண 55 இன்ச் டிவியோட இந்த டிஸ்பிளே கிட்டத்தட்ட 60,000 மடங்கு பெருசா இருக்கும். இவ்வளவு பெருசா ஸ்கிரீன் மாட்டிருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்டை என்னவா வேணாலும் மாத்திக்க முடியும். அது ஒரு மூணா மாத்தலாம், இல்ல பேஸ்கெட் மாலா மாத்தலாம், அப்படி இல்லைன்னா உங்க கண்ணா கூட மாத்தலாம். இந்த ப்ராஜெக்டை ஒரு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போர்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்டை 2018 முதல்ல அனௌன்ஸ் பண்ணும்போது இதோட கிரியேட்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய விஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. உலகத்தோட என்டர்டைன்மெண்ட் கேபிட்டலா லாஸ் வேகஸ் அமைஞ்சிருக்கிறதுனால லாஸ் வேகஸ்ல மியூசிக்கல் வென்யூஸ்க்கு பஞ்சமே கிடையாது. சோ இது எல்லாத்தையும் விட ஸ்டாண்ட் அவுட் ஆகி வெளியே வர்றதுக்கு இந்த ஸ்பியர் ஒரு வித்தியாசமான விஷயத்தை மக்களுக்கு கொடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டீம் இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. இந்த பில்டிங்கோட இன்டீரியர்ல ஒரு மிகப்பெரிய ரேப் அரவுண்ட் எல்இடி ஸ்கிரீன் அமைக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிறதுல இந்த ஸ்கிரீன் தான் ஹையஸ்ட் ரெசல்யூஷன் ரேப் அரவுண்ட் டிஸ்பிளேயா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல டிஸ்பிளே பண்றதுக்காகவே ஸ்பெஷல் கேமராஸ் யூஸ் பண்ணி தான் மிகப்பெரிய ஹை குவாலிட்டி வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கணும். சோ அந்த கேமராக்கு பேரு தி பிக் ஸ்கை. இந்த கேமராவால 18K ஃபுட்டேஜ் அதுவும் 120 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ல எடுக்க முடியும். உங்களுக்கு ஒருவேளை நம்பர்ஸ் தெரியல அப்படின்னா என்ன நம்புங்க, இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஸ்பியர்ல கட்டிங் எட்ஜ் ஆடியோ டெக்னாலஜி இருக்கிறதுனால ரொம்பவே இம்மர்சிவான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இந்த பில்டிங்குள்ள 1,60,000 ஸ்பீக்கர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லாருமே ஒரே ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஸ்கிரீனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறவங்க கூட ஒரே மாதிரியான ஆடியோ தான் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வேற லாங்குவேஜ் கேட்டுட்டு இருப்பாங்க, நீங்க வேற லாங்குவேஜ் கேட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா இதுக்கு பேர் தான் த்ரோ ஆடியோ. இதை உருவாக்குனவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே காதுல ஹெட்செட் போட்ட மாதிரி ஃபீல்
பண்ணுவாங்க ஒரு ஹெட்செட் போடாமலேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வெறும் ஆடியோவோடையும் விஷுவலோடையும் மட்டுமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப் ஆக போறது கிடையாது. ஏன்னா இந்த ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய 10,000 சீட்ஸ்ல நாம போன்ல யூஸ் பண்ற மாதிரியான ஹாப்டிக் டெக்னாலஜி அமைக்கப்பட்டிருக்கு. சோ ஆன் ஸ்கிரீன்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன வைப்ரேஷன்ஸ் கூட சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் போக 4D எலிமெண்ட்ஸ் ஆன காத்தையும் சென்ட் ஸ்மெல்லையும் அங்க இருக்கிறவங்க ஃபீல் பண்ண முடியும். இது எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னா பாக்குறவங்க இது ரியாலிட்டியா அப்படின்னு நம்புற அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி உண்மையிலேயே இப்போ கூட புதுசுதான். 2023ல ஓபன் பண்ணப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே ஸ்பெஷலா ப்ரொடக்ஷன் டீம் வீடியோ எடுத்தாகணும். இதனால வேற வேற ஃபில்ம் மேக்கர்ஸ் கூட மியூசிஷியன்ஸ் கூட அந்த மேனேஜ்மெண்ட் டை அப் பண்ணிருக்காங்க. உலகத்துல இருக்கிற நிறைய இடங்கள்ல இருந்து இந்த பில்டிங்க்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தாலும் இதை பத்தி எக்கச்சக்கமான கிரிட்டிசிசமும் இன்டர்நெட்ல எழுந்திருக்கு. லாஸ் வேகஸை சுத்தி டிரைவ் பண்ணிட்டு போற சில டிரைவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்பியரோட டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டா இருக்கிறதுனால ஒரு பயங்கர டிஸ்ட்ராக்ஷனா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இதை சுத்தி டிரைவ் பண்ணிட்டு போறதுக்கே சில பேர் ஒரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்டோட அபிஷியல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கூட இன்னுமே பேசிட்டு தான் இருக்காங்க ஒரு சேஃப்டி ரெகுலேஷன்ஸை கொண்டு வரதுக்காக. இதே மாதிரி ஒரு ஸ்பியரை லண்டன்ல உருவாக்குறதுக்காக பேசிட்டு இருக்கும்போது அங்கேயுமே நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்திருக்கு. சுத்தி இருக்கிற ரெசிடென்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த பில்டிங்கால நிறைய லைட் பொல்யூஷன் உருவாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கண்டிப்பா லாஸ் வேகஸ்ல வருமே தவிர லண்டன் மாதிரியான ஒரு ரெசிடென்ட்ஸ் வாழக்கூடிய ஏரியால வரவே வராது. என்னதான் இருந்தாலும் ஒரு விஷயம் உண்மைதான், ஸ்பியர் மாதிரியான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. சோ நீங்க இந்த லாஸ் வேகஸ் ஸ்பியரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.